ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். ஒரு காலத்துல வார இறுதி நாட்கள்ல ஜாகிங் போறதுக்கும் அமைதியான கடற்கரை காற்றை அனுபவிக்கிறதுக்கும் சென்னை வாசிகள் தேடி வந்த இடம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்தை தீர்மானிக்கிற மிக முக்கிய பவர் சென்டரா மாறி இருக்கு. போயஸ் கார்டன் கோபாலபுரத்தை தொடர்ந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் ரியல் எஸ்டேட் உலகமும் உற்று நோக்கிற ஒரு இடம்னா அது பனையூர் தான். முதலமைச்சர் விஜயோட வருகைக்கு பிறகு பனையூர் மண்ணோட விலை தங்கம் மாதிரி உயர்ந்துகிட்டே வர்றதன் பின்னணியில் இருக்கிற அதிரடி ரகசியங்கள் என்ன? தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் பொருளாதார வரைபடத்துல புதிய மையமாக உருவெடுத்திருக்குது சென்னை கிழக்கு கடற்கரை சாலையோட பனையூர் பகுதி. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் முதல்வருமான விஜயோட இல்லம் இங்க அமைந்திருப்பது பனையூரை வெறும் கடற்கரை குடியிருப்பு பகுதியிலிருந்து தமிழக அரசியலோட முக்கிய அதிகார மையமாக மாற்றியிருக்கு. கடந்த சில மாதங்கள்ல பனையூர் மற்றும் அதை சுற்றியுள்ள ஈசிஆர் பகுதியில் ரியல் எஸ்டேட் விலைகள் அசுர வேகத்தில் உயர்ந்துட்டு இருக்கு. பனையூர்ல நிலம் வாங்குறதே இப்போ பலரோட நோக்கமா மாறி இருக்கு. பலர் உடனடி அட்வான்ஸ் கொடுத்து நிலம் பதிவு செய்ய தயாரா இருக்காங்க. சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைதியான கடற்கரை சூழல், சுத்தமான காற்று மற்றும் அகலமான சாலைகளுக்காக மட்டுமே பிரபலமாக இருந்த பனையூர் இன்னைக்கு அரசியல் செல்வாக்கு காரணமாக பிரீமியம் முதலீட்டு இடமாக மாறியிருக்கு. தற்போதைய சந்தை நிலவரப்படி பனையூர் முக்கிய பகுதிகளில் ஒரு சதுர அடி நிலத்தோட விலை 15,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. கடற்கரை அருகே இருக்கிற இடங்கள்ல இந்த விலை இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரு தனி பிளாட் வாங்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 2.5 கோடி ரூபாய்க்கும் மேலே செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. சொகுசு பங்களாக்களோட விலை 4 கோடி ரூபாயை தாண்டி போகுது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே இடங்களோட விலை இன்றைய விலையில பாதிக்கும் குறைவாக இருந்ததாக உள்ளூர் நில வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. இந்த விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் விஜயோட வீடு அமைந்திருப்பதும் தவிக கட்சி அலுவலகத்தோட செயல்பாடுகளும் தான். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பனையூர்ல அரசியல் பிரமுகர்கள், எம்எல்ஏக்கள், கட்சி நிர்வாகிகள் நாள்தோறும் அங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இதனால பல அரசியல் தலைவர்களும் தொழிலதிபர்களும் இந்த பகுதியில வீடு அல்லது நிலம் வாங்குறதுக்கு முனைறாங்க. அரசியல் அதிகார மையத்துக்கு அருகில் இருப்பது எதிர்காலத்துல தங்களது செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. முதலமைச்சரோட இல்லம் ஒரு பகுதியில் அமைந்திருக்குது அப்படின்னா அந்த பகுதியோட ஒட்டுமொத்த முகமும் பாதுகாப்பும் முற்றிலும் வேறொரு தரத்துக்கு உயர்ந்துரும். பனையூர்ல இப்போ 24 மணி நேரமும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு, தடையில்லா மின்சாரம், அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் என ஒரு விஐபி மண்டலமாக மாறியிருக்கு. இதனால அரசியல்வாதிகளை தாண்டி தங்களோட குடும்ப பாதுகாப்பை விரும்புகிற பெரும் கோடீஸ்வரர்கள், ஐடி நிறுவனங்களோட சிஇஓக்கள் மற்றும் முன்னணி சினிமா பிரபலங்கள் பலரும் முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி என்ற அந்தஸ்துக்காகவே கோடிகளை கொட்ட தயாராகி வராங்க. இதுவே பனையூரோட டிமாண்டை வழக்கத்தை விட பல மடங்கு ஏற்றிருக்கு. அரசியல் காரணங்களோட உள்கட்டமைப்பு வசதிகளும் பனையூரோட வளர்ச்சிக்கு உதவுது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட 2ஆம் கட்ட பணிகள் ஈசிஆர் OMR பகுதிகளை நோக்கி வேகமாக நடைபெறுது. கிழக்கு கடற்கரை சாலையை 6 வழி பாதையாக விரிவாக்கும் பணிகள், புதிய மேம்பாலங்கள், உலகத்தரம் வாய்ந்த உணவகங்கள், சர்வதேச பள்ளிகள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் பனையூரை குடும்பங்களோட விருப்பமான இடமாக மாற்றியிருக்கு. ரியல் எஸ்டேட் வல்லுநர்கள் சொல்லும்போது சென்னையில் கடந்த சில ஆண்டுகளில் அதிக விலை உயர்வு கண்ட பகுதிகளில் பனையூர் முதல் இடத்துல இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இங்கே இப்போ முதலீடு செய்கிறவங்களுக்கு அடுத்த 3-5 ஆண்டுகளில் பல மடங்கு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வெளிநாடு வாழ் தமிழர்கள் பனையூர் மற்றும் உத்தண்டி பகுதிகளில் அதிக முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுறாங்க. நிலத்தோட விலை உயர்வு ஒரு பக்கம் இருக்க, பனையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாடகை சந்தையும் அசுர வேகத்தில் எகிரியிருக்கு. தவிக கட்சி நிர்வாகிகள் தங்குறதுக்காகவும் அரசியல் ஆலோசனை கூட்டங்களை நடத்துறதுக்கும் ஊடகங்களோட தற்காலிக அலுவலகங்களுக்கும் பனையூர்ல வீடுகள் மற்றும் கமர்ஷியல் இடங்களோட தேவை பன்மடங்கு அதிகரிச்சிருக்கு.
சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சில 10,000ங்கள்ல இருந்த சாதாரண வீடுகளோட வாடகை இன்னைக்கு லட்சங்களை தொட்டிருக்கு. இதனால ஏற்கனவே அங்க நிலம் வைத்திருந்த உள்ளூர் மக்கள் மற்றும் வீட்டு உரிமையாளர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலமாக மாறியிருக்கு. ஆனாலும் இந்த விலை உயர்வு நடுத்தர வர்க்கத்தினருக்கு பெரும் சவாலாக மாறியிருக்கு. பெரும் முதலாளிகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களே இங்க நிலங்களை வாங்குற ஒரு சூழல் உருவாக்கியிருக்கு. ஒரு காலத்துல அமைதியான கடலோர கிராமமாக இருந்த பனையூர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் முடிவுகள் எடுக்கப்படுற முக்கியமான இடமாகவும் கோடீஸ்வரர்களோட சொகுசு வாழ்விடமாகவும் மாறியிருக்கு. அரசியல் நகர்வுகள், உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றால பனையூர்ல ரியல் எஸ்டேட் மதிப்பு இன்னும் உயரும் என பொருளாதார வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. ஒரு தலைவனுடைய அரசியல் நகர்வும் அதிகாரத்தோட மையமும் ஒரு குறிப்பிட்ட பகுதியோட புவியியல் அமைப்பையே எப்படி தலைகீழாக மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு மெரினா கடற்கரையோட போயஸ் கார்டன் ஒரு காலத்து உதாரணம்னா, இன்னைக்கு ஈசிஆரோட பனையூர் தான் அதுக்கு நேரடி சாட்சி. வெறும் அமைதியான கடலோர கிராமமாக வார இறுதி ஓய்விடமாக இருந்த பனையூர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மிக முக்கிய பொருளாதார மற்றும் அரசியல் அதிர்வுகளை உருவாக்குற மையமாக மாறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று மாற்றம். அதிகாரம் எங்க குவிகிறதோ அங்க முதலீடுகளும் குவியும் என்ற உலகளாவிய நியதி பனையூர் விஷயத்திலையும் 100% உண்மையாகியிருக்கு. இந்த அசுர வளர்ச்சி பனையூரோட அடையாளத்தை மாத்தினாலும் உலக வரைபடத்துல சென்னை ஈசிஆருக்கான பிராண்ட் மதிப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றுள்ளது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதிகாரம், சொகுசு, உள்கட்டமைப்பு என பனையூர் அடைந்து வரும் இந்த அசுரத்தனமான வளர்ச்சி மற்றும் ரியல் எஸ்டேட் விலை உயர்வு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதிர்காலத்துல இது சென்னையோட மிக முக்கியமான சொகுசு நகரமா மாறுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.